அவங்களுடைய அட்வொகேட்ஸ் இருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் நம்ம தமிழ்நாடோட பார்டரில், அதாவது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர் வந்து நிறைய இருக்குது. மைசூர் கர்நாடகாவில், அப்புறம் வந்து நிறைய கேரளா பார்டர் அது மாதிரி இருந்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு பார்டரானா ஒசூர் வந்து ஒரு பெரிய ஆக்சுவலி முனிசிபாலிட்டி எல்லாம் போய் இப்போ சிட்டி ஆயிடுச்சு, கார்பரேஷன். அது மாதிரி இப்போ அந்த ஸ்கூல் வந்து பழைய காலத்துலேருந்து பெரிய, அது ரொம்ப வருஷமா பெரிய ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போர்டு எக்ஸாமுக்கு சென்டரா வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தாங்க +2க்கு. சரிங்களா? என்ன 10க்கு இல்லை, 10க்கு வந்து நம்ம சென்ட் ஜோசஃபையும் கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த 12க்கு சென்டரா கொடுத்த இடம் வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலு. அப்போ இது பெரிய ஸ்கூலுங்க. ஆக்சுவலி இப்போ டெவலப் ரொம்ப ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்க, இப்போ அதாவது அந்த இன்டீரியர் டெவலப் பண்ணது நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோ இல்லை, மழை பெஞ்சுன்னா தேங்கும். நிறைய பேருக்கு தெரியும், அந்த காலத்தில் எழுதுனவங்கலாம் எக்ஸாம் எழுதலாம். சென்டர் வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் ஒசூரில். ஏன்னா பல ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் சென்டர் தான், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சென்டர் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த பழைய ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சென்டரா வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. சரிங்களா? இருக்குது. நானுமே அங்கே தான் இருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ விபச்சார விடுதியான அரசு பள்ளி, மைனாவுடன் சிக்கிய நைனா, அந்த ஸ்கூல்ல யாருன்னு தெரியல, அவர் வந்து ஒரு ஸ்டாஃப்னு சொல்றாரு, ஆனா எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விபச்சார விடுதி மாதிரி நடத்துறாரு, தண்ணி வைக்கிறது, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. வீடியோல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப தேம்பி அழுவர் எங்க போயிட்டாரு. இவர் துறையை சார்ந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, கல்வித்துறை அமைச்சர். இவர் ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பதிவு போடல. இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டவங்களை விசாரிச்சு வீடியோ ஆதாரம் உண்மையா இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரே ஒரு வீடியோ பதிவு போடல. இந்த வீடியோவை பார்த்து தேம்பி அழுகு, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுங்க. எங்க சார் பண்ணுங்க? உங்க துறையில யாருமே அந்த அமைச்சர் அந்த துறையில கேள்வி வைக்க மாட்டீங்களா? கேன்னு வேற துறைக்கு வர்றாரு, இவரு வேற துறைக்கு வர்றாரு. யாரு? நம்ம கல்வித்துறை அமைச்சர். அதே மாதிரி நம்ம சேகர் பாபு அவர் துறையை விட்டு வேற துறை. எங்க உங்க துறைக்கு கொடுத்தது, உங்க துறையில இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்த துறைக்கு போறது மூக்கணும் வச்சு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க துறையை டெவலப் பண்ணாவே ஓஹோன்னு போயிரு தமிழ்நாடு. எங்கே பேச முடியாத அளவுக்கு போயிருங்க தமிழ்நாடு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால இப்போ வந்து கேநீர் துறையில வெறும் லஞ்சம் மட்டுமே 800 கோடி தண்டிச்சுன்னு யாரு சொன்னாரு? சொல்லியிருக்காங்க இடி. அதை ஆதாரப்பூர்வம் வெளியிச்சு நம்ம அண்ணாமலை, பிஜேபி அண்ணாமலை ஒரு வார்த்தை பதிவு போட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. யாரா? நம்ம ஸ்டாலின் பிளஸ் துணை முதல்வர். இவங்கெல்லாம் எங்க ஓடிட்டாங்க? தேம்பி எழுத்தாங்க. துபாயிலேருந்து 5 நிமிஷம் வீடியோக்கா வந்தாரு துணை முதலமைச்சர். அவரு ஐடி டிபார்ட்மெண்ட் பெரிய படிச்சுட்டு வந்தாரு. அவரெல்லாம் இப்ப சினிமா துறையில இல்ல. சினிமா துறையில வந்தவனுக்கு நேத்து வந்து சிஎம் பதவிக்கு ஆசையான்னு கேட்டவங்களுக்கு இவர் துணை சிஎம் எங்கன்னு வந்தான்னு தெரியல. ஐடி கம்பெனில இருந்தாரா, என்ன படிச்சுட்டு இருந்தாரா, பிஜிபி படிச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. நான் என்ன படிச்சுட்டு தெரியல. இவர் என்ன துறையில இருந்தாரு அதை பாருங்க. அதே மாதிரி இந்த அராஜக ஆட்சியர் கூட்டணி கட்சியோட அராஜக அடியாளர்களோட கூட்டணி கட்சியோட தலைவர் தொண்டர்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிவு இல்லை. எஃப்ஐஆர் விடுங்க, பதிவு இல்லை. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்துல தாவன குரங்கு வைஷ்ணவி, நம்ம நாம் தமிழர் தமிழ்நாடு வெற்றி கழகத்துல தொண்டர்கள் வெட்டியும் குத்துருக்காங்க. அராஜகம். சரிங்களா? இது யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அராஜகத்தை வேண்டாம் தான் நீ உங்களை வர வைக்கிறோம். இந்த மாதிரி வெட்டியும் குத்த வேணாம். கோவப்படுறீங்களா? பேசுங்க, திட்டுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வெட்டுவும் குத்துவன்னு அராஜக ஆட்சியில் நீங்களே போகாதீங்க. அதான் வழி, அவங்க வழி பாத காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க போகாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.